நம்ம வீட்டுல இப்படியெல்லாம் நடந்து போச்சு. உங்களுக்கு முதல்ல திருஷ்டி கழிச்சு தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனோம். எதுக்கு பாட்டி இதெல்லாம்? சித்தார்த், நாங்கள்லாம் அந்த காலத்து ஆளுங்க. ஒரு விஷயம் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். சரியா? இப்பதாமா எங்களுக்கு உயிர் போய் உயிர் வந்திருக்கு. உன் புருஷனுக்கு கஷ்டம்னதும் இப்படி ஒரு போராட்டம் நடத்திட்டேல்ல, பார்த்து எங்களுக்கே உடம்பெல்லாம் என்னமோ பண்ணிடுச்சுமா. சினிமாவில தான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கோம். நீயே என்னடான்னா புருஷனை கோர்ட்டு கொண்டு போயிடக்கூடாதுன்னு போலீஸ் ஸ்டேஷன்லயே போராடி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. பெரிய விஷயமா. எத்தனை பிரச்சனை வந்தாலும் உறுதியா நின்னு மழை வெயில்னு பார்க்காம சாப்பாடு தண்ணிய பத்தி யோசிக்காம சாதிச்சிட்டமா. அண்ணி, உண்மையிலேயே உங்களால தான் இது நடந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூமி. எப்படா ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வழியா உன் போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. உன் போராட்டம் மிகப்பெரிய விஷயத்தை சாதிச்சு கொடுத்துருக்கு பூமி. என்னக்கா பண்றது? நாம ஒண்ணு நினைச்சா அது வேற ஒண்ணா மாறி பூமிக்கு இந்த வீட்டுல செல்வாக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. மொத்தமா சரிக்கணும்னு நினைச்சா அவ சாதிச்சு நிக்கிறா. பார்க்கலாம், மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்காமலா போயிடுவா. அப்போ சேர்த்து வச்சு கழுத்து அறுக்கலாம். நடந்த பிரச்சனை இல்ல, சித்தார்த்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கொஞ்சம் இல்லாம பண்ணிருக்கு. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நல்லா இருக்கும். பொம்மி, எவ்வளவு நேரம் ஏறத்தோடயே இருப்ப? வா, புடவை மாத்திக்கோ. வா. ஹலோ ஆண்டி. சரி, நான் வரேன், நான் வந்துடுறேன். சரிங்களா? ஓகே. சித்தார்த், எங்கப்பா? நான் வந்து சொல்றேன் தாத்தா. தமன்னா, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? தமன்னா, பயப்படாதீங்க மேம். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க. தனியா மட்டும் விட்டுறாதீங்க. கொஞ்சம் பக்கத்துல இருந்து பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர். இந்த மெடிசின்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நேரத்துக்கு நான் கொடுக்குற மருந்தெல்லாம் சாப்பிட வைங்க. அப்ப நான் கிளம்புறேன். சரி, ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணுங்க. ஓகே. வாசத் ஆண்டி எங்க இருக்கா? உள்ள படுத்துட்டு இருக்கா. என்ன தமனா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு தூக்க மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு இருக்க?
தற்கொலை பண்றது கோலத்தனமான விஷயம், உனக்கு அது தெரியாதா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மீண்டு வந்திருக்கேன். என்கிட்ட வந்து இப்படி கோவப்படுவியா? ஆனா பொம்மைய பார்த்து மட்டும் எதுவும் சொல்ல மாட்டல்ல. அவ இந்த பிரச்சனையில என்னெல்லாம் பண்ணிருக்கா? தமனா, என்னதெல்லாம் தேவையில்லாம அவ கூட நீ கம்பேர்லாம் பண்ணிட்டு இருக்க. இப்ப எதுக்குன்னு பொம்மியோட கம்பேர் பண்ற? பின்ன என்ன பண்ண சொல்ற? பொம்மி எவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி தந்திருக்கா. அவளால தானே போலீஸ்ல நம்ம 2 பேரும் அசிங்கப்பட்டோம். நீ என்னடானா ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தது பொம்மிய கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போற. அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அங்க இருந்து ஜனங்க பூரா நகை மோசடி பண்ணி ஜனங்களை ஏமாத்திட்டேன்னு என்ன ரொம்ப அசிங்கமா பேசினாங்க. என்ன இது வரைக்கும் யாரும் அதிர்ந்து கூட பேசினதில்ல. அவங்கெல்லாம் பேசின பேச்ச கேட்டு என்னோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படி அங்கே செத்துற மாட்டோமான்னு தோணுச்சு. இங்க பார்த்தமன், நடந்தது நடந்துருச்சு. ஏதோ நம்மள மீறி அந்த கோவிந்த மாதிரி ஆள்கிட்ட சிக்கிக்கிட்டோம். ஆன்ட்டிக்கும் அவரை பத்தி தெரியல. உனக்கே தெரியும், உன் கண் எதிரில் பொம்மி அந்த ஆளோட பார்ட்னர்ஷிப்பே வேண்டாம் வேண்டான்னு சொன்னான். அவ திரும்ப திரும்ப எச்சரிக்கை பண்ணியும் நான் தான் பிடிவாதமா இருந்தேன். பொம்மி பண்ண தப்பு நம்மளை கேட்காம அவ போலீஸ் கிட்ட போனதுதான். அவ அப்படி போகலன்னா நிச்சயமா கோவிந்தன் கூட பார்ட்னர்ஷிப் பெரிய லெவல்ல கண்டினியூ ஆயிருக்கும். நாமளும் பெரிய லெவல்ல மாட்டியிருப்போம். நல்லா யோசிச்சு பாரு. பொம்மியை பொறுத்த வரைக்கும் அவ நம்மளை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி தான் விட்டுருக்கா. ஆமா ஆமா, என் மேல தான் தப்பு. பொம்மை தான் முக்கியம், பொம்மை தான் முக்கியம், பொம்மை தான் முக்கியம். அதனால தானே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். அவ செஞ்ச தப்பு எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியலல்ல. ஆமா, நான் தான் தப்பு, நான் தான் தப்பு. பொம்மை கரெக்ட், நான் தான் தப்பு, நான் தான் தப்பு, நான் தான் தப்பு, நான் தான் தப்பு. என்ன பண்றேமா? எனக்கு பயமா இருக்குமா? நான் செத்துருவனோன்னு எனக்கு பயமா இருக்குமா? எனக்கு எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு தெரியல. எனக்கு பயமா இருக்குமா? ஆனா ஆனா சித்தார்த், உனக்கு பொம்மை தான் முக்கியம், பொம்மை தான் முக்கியம், பொம்மை தான் முக்கியம். சித், சித், என் கூட பக்கத்துலயே இரு சித். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித். ப்ளீஸ் சித், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத. இப்படியே இவ புலம்பி ஒரு மாதிரி ஆயிட்டா சித். டாக்டர் வேற இவளை தனியா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆன்ட்டி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. தமனாவுக்கு சரியாகிற வரைக்கும் நான் அவ கூடவே இருக்கேன். நான் பாத்துக்கிறேன் ஆன்ட்டி. நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டல, என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டல. ப்ளீஸ் சித், என் கூடவே இரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் கூடவே இரு. சரி தமன், இருக்கேன். நான் போகல, இருக்கேன், உன் கூடவே இருக்கேன். ப்ளீஸ் சித், என் கூடவே இரு சித். என்னை விட்டு போகாத. நீ கொஞ்சம் இவளை பாத்துக்கோ, நான் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே ஆன்ட்டி. அக்கா, அக்கா, என்ன ஆதி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லைக்கா. இன்னைக்கு நம்ம பொறுப்புல கொடுத்திருந்த அஞ்சலி ஸ்வீட்ஸ் கடையில 5 லட்சம் ரூபாய்க்கு அதிரசம் ஆர்டர் வந்திருக்கு. அட என்னக்கா, நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற? இதுல ஆச்சரியப்படுறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. புரியல. அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் பொம்மையோட கை பக்குவத்துல தான் இந்த ஆர்டரே வந்திருக்கு. என்னக்கா சொல்ற? பின்ன இதே அதிரசத்தை வச்சுதான் நம்மள போட்டியில தோக்கடிச்சா. அதை நீ மறந்துட்டியா? என்னக்கா, இது முன்னாடி சாம்பிள் கொடுத்து அப்ரூவ் வாங்கினாதான் ஆர்டர் கிடைக்கும்னு பார்ட்டி வேற சொல்லியிருக்காங்க. ஏன்க்கா, பொம்மி நமக்காக அதிரசம் ஆர்டர் செய்வாளா? கண்டிப்பா அவ செய்ய மாட்டா. ஆர்டர் கிடைக்க போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்க்கா. பொம்மி செய்ய மாட்டாளா? ஏன் செய்ய மாட்டா? கண்டிப்பா செய்வா. என்னக்கா குழப்புற? செய்ய மாட்டாங்கிற, செய்வாங்கிற. எப்படிக்கா செய்வா? சொல்ல வேண்டிய ஆள் சொன்னா கண்டிப்பா செய்ய போறா. யாருக்கா அந்த ஆளு? ஓ ஆளுதான். ரம்யா, ரம்யா இருக்கா, நான் கூப்பிடுறேன். ரம்யா, இதோ வந்துட்டேன். என்னங்க கூப்பிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம கடைக்கு ஒரு அதிரசம் ஆர்டர் வந்திருக்கு ரம்யா. அது வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு அதிரசம் ஆர்டர் வந்திருக்கு. ரம்யா, இந்த ஆர்டர் மட்டும் ஆதித்யா பண்ணி கொடுத்துட்டானா
அவன் பேர்ல இருக்கிற கடையில 4 கடையில நல்ல வியாபாரம் நடந்திருக்குன்னு உங்க தாத்தா கிட்டயும் மத்த எல்லார்கிட்டயும் கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும். ஆதித்யாவுக்கும் புது மதிப்பும் மரியாதையும் வரும். அந்த மரியாதை கிடைச்சா உனக்கும் சந்தோஷம் தானே? பொம்மி நமக்கு அதிரச சாம்பிள் செஞ்சு தருவாங்களா? என்ன நீ இப்படி கேக்குறீங்க? சாம்பிள் என்ன, மொத்த அதிரசத்தையும் செய்ய சொல்லி நான் சொல்றேன். பொம்மிய நீ கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. அந்த கவலையை விட்டுருங்க, மத்த வேலையெல்லாம் நீங்க பாருங்க. ஏங்கா இப்போ ஓகே, இனிமே ஃபியூச்சர்ல ஆர்டர் வந்தா என்ன பண்றது? அதுக்கும் ஐடியா பண்ணிட்டேன். பொம்மி அதிரசம் செய்யும் போது அவ செய்யற மொத்த மெத்தடையும் நம்ம வீடியோல கவர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பொம்மியோட கைப்பக்குவம் நமக்கும் அத்துப்படி ஆயிடும். எப்படி ஐடியா? அக்கா கிரேட்கா, சூப்பர் ஐடியாக்கா. போக போக அதே கைப்பக்குவத்துல இருக்கிற அதிரசம் உன்னோட பிரான்ச் அஞ்சலி ஸ்வீட்ஸ்ல மட்டும் இல்ல, நம்ம நேத்ரா ஸ்வீட்ஸ்லயும் கிடைக்க போகுது. வியாபாரம் கல்லா கட்டும். இங்க பார்த்தமன், பிரச்சனை இருக்கிறவங்களாம் சாகணும்னு முடிவெடுத்தா விளர பணத்தை எரிக்கிறதுக்கு இடமே இல்லாம போயிடும். அவ்வளவு பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கு. ப்ளீஸ் இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாலாம் பண்ணாத. புரியுது சித். இப்படிலாம் சொன்னா நான் நம்ப மாட்டேன். நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண. என்ன சித்? ப்ராமிஸ் பண்ண. அப்போ நீ இன்னும் மனசு மாறல, அப்படிதானே? என்ன சித், பட்ட அவமானம்ல மறக்குமா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்ததெல்லாம் நினைச்சா இப்ப கூட என்னோட உடம்பெல்லாம் கூசுது. இங்க பாரு, நல்லது கெட்டது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. பழச மனசுக்குள்ள வச்சு சுமக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் இருக்கு? நல்லா யோசிச்சு பாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் குப்பையா நினைச்சு வெளியே தூக்கி எறிஞ்சு பாரு. உனக்கு தானா ஒரு சந்தோஷம் வரும். இப்ப சத்தியம் பண்ணுவியா? ஓகே சித். சித்தார்த், நீ எப்பவும் இதே மாதிரி என் கூடவே இருந்து எனக்கு கைட் பண்ணுவல்ல? கண்டிப்பா தமன், நிச்சயமா நான் உன் கூடவே இருப்பேன். சித்தார்த் பக்கத்துல இருந்தா டோட்டலா சரண்டர் ஆகி சொல்றதெல்லாம் கேக்குற பொம்மை மாதிரி ஆயிடுறா. சித்தார்த் மட்டும் தமன்னாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆனா நடக்கணுமே, என்ன பண்றது? சரி வா, அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலாம். அதோ அவங்க தானே? அது அவங்க தானே? ஆமா கூட அந்த பொண்ணு இருக்கு பாருங்க. ஆமா, அது அவங்க மாதிரி தான் தெரியுது. வாங்க வாங்க. நில்லுங்க. என்னங்க, என்ன விஷயம்? என்ன விஷயமா? நல்ல கேட்டியே. எங்க நகையை பூரா 2 மடங்கா மாத்தி தரேன்னு தானே வாங்குனீங்க. இப்ப என்னடானா எதுவுமே தெரியாத மாதிரி என்ன விஷயம்னு கேக்குறீங்க? இல்லைங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இது அத்தனைக்கும் காரணம் அந்த கோவிந்தன் தான். அவனுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லையா? நீ தான் அந்த ஆளோட பார்ட்னர்னு பேப்பர்லயே போட்டிருக்க. சம்பந்தம் இல்லைன்னு ஒரேடியா போய் சொல்ற. உன் முதுகுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்குல்ல, அந்த பொண்ணு தானே பார்ட்னரு. ஏமா வெளிய வாமா. அட என்னம்மா ஒளியற? வாமா வெளிய. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித். ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்னம்மா இங்கிலீஷ்ல பேசுற வாய போன் யூஸ் வச்சு தச்சுருவேன் பாத்துக்கோ. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. நாங்க ஒரு புதுசா பண்ண போற பிசினஸ்ல தான் பார்ட்னரா ஜாயின் பண்ணோம். அவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏயா உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையா? எங்க நகையை ஏமாத்தி புடுங்கினது மட்டும் இல்லாம அதே காசை வச்சு வெளியே வந்திருக்கீங்களே, நீங்களா மனுஷங்களா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்னப்பா, என்ன விஷயம்? நகைய 2 மடங்கு ஆக்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்கப்பா. சீ, இதெல்லாம் ஒரு பொழப்பு. ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நாங்க எந்த தப்பு பண்ணல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னையா என்ன கேட்கணும்? கேட்கணுமாமல்ல? இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. வாசத் போலாம். மொத்தமா கிளம்பி போயிட்டே இருக்கீங்க. ப்ளீஸ்
தயவு செஞ்சு எல்லாரும் கலைஞ்சு போங்க. நாங்க தப்பு பண்ணலன்னு முடிவெடுத்து தான் போலீஸ் எங்களை போக விட்டுருக்காங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. மினிஸ்டரே எங்களை பார்த்து தப்பெல்லாம் பண்ணலன்னு அவர் சொந்த ஜாமீன் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு கண்டிப்பா நகையெல்லாம் கண்டுபிடிச்சு தருவாங்க. நீங்க தைரியமா போங்க ப்ளீஸ். தமிழ் வா போலாம். சித், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க எல்லாம் கோபத்துல எப்படி பேசினாங்கன்னு பாத்தியா? நீ பயப்படாத தமன், வா ப்ளீஸ். இல்ல சித், பயப்படாதன்னு சொல்றேன்ல, வா வா. ஆண்டி, நியூஸ் பேப்பர்லாம் எங்க இருக்கு? உள்ளதா இருக்கு சித். சித், என்னாச்சு? பாத்தியா சித்? பாத்தியா? நடந்தது எல்லாத்தையும் பார்த்து நீ எப்படி ஸ்டன் ஆயிட்டன்னு பாத்தியா? அவங்க எல்லாம் எப்படி பேசினாங்க? இந்த அசிங்கம் எல்லாம் தேவையா? நான் ஏன் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தேன்னு இப்போ உனக்கு புரியுதா? நான் எடுத்த முடிவு உனக்கு பைத்தியக்காரத்தனமா தோணலாம். ஆனா நான் கேக்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. இதுக்கப்புறம் இந்த தெருவுல இறங்கி என்னால நடக்க முடியுமா? இல்லனா நான் கடைக்கு எங்கேயாவது போனாலும் முதுகுக்கு பின்னாடி விரல் நீட்டி எல்லாரும் என்ன அசிங்கமா பேசுவாங்க. நான் என்ன பண்ணிட்டோம் சித்? மா, எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குமா. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. தமன்னா, அழாத தமன்னா, அழாத. நீங்க ரெண்டு பேரும் எந்த கவலையுமே இல்லாம பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி இருக்கு. சொல்லட்டுமா? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க வேணாம். இனிமே நீங்க எங்க போனாலும் இந்த அடையாளம் உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். இந்த அடையாளம் மறையறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா இந்த அடையாளம் 4 அடி எடுத்து வச்சு உங்களை சறுக்க வைக்கும். ஆனா நான் சொல்ற இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான இடம். போறீங்களா? மா, என்னம்மா நீ பேசுற? ஏற்கனவே உன்னோட கிளையண்ட்னு அந்த கோவிந்த் கிட்ட எங்களை கோத்து விட்ட. அந்த ஆள் பண்ண குழப்பமே இன்னும் தீரல. அதுக்குள்ள புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிற. ஆஹா, நான் எந்த கம்பெனிக்கும் போக தயாரா இல்ல. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் போக மாட்டேன். எந்த இடம் ஆண்டி? நம்ம ஊர் இல்ல, USA. உங்க 2 பேருக்கும் நான் பேசி யுஎஸ்ல வேலை வாங்கி தரேன். போறீங்களா? ஓவர் த ஃபோன் கால்ல உங்க 2 பேருக்குமே அங்க வேலை வாங்கி கொடுக்க முடியும். அங்க போய் 2 வருஷம் எந்த கவலையும் இல்லாம வேலை பாருங்க. இன்ஃபேக்ட் அங்க சம்பளம் டாலர்ஸ்ல வரும். பக்காவா செட்டில் ஆகலாம். இங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யார் கையும் எதிர்பார்க்காம உங்க காசை வச்சே பிசினஸ் பண்ண முடியும். அந்த 2 வருஷத்துல இங்க நடந்த அத்தனை பிரச்சனையையும் மறந்துடுவாங்க. அத மறக்கிறதுக்கு இங்க ஏகப்பட்ட விஷயம் புதுசா நடந்துட்டு தானே இருக்கு. அந்த 2 வருஷத்துல சுத்தமா எல்லாமே மறைஞ்சு போயிருக்கும். நீங்க யூஎஸ்ல இருந்து இங்க திரும்ப வந்து நீங்க நினைச்ச மாதிரி புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம். எப்படி என்னோட ஐடியா? என்ன சதி யோசிக்கிற? நான் சொன்னதுல இருக்கிற நியாயம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் தமன்னாவை பிரிஞ்சிருக்கிறது எனக்கும் கஷ்டம்தான். ஆனா வேற வழி இல்லையே சித்.